கௌரவ ஜனாதிபதி அவர்கள் 7ஆம் தேதி முன்வழியப்பட இருக்கின்ற அந்த வரவு செலவு திட்டத்திலே என்னுடைய சமூகத்திற்கான நில உரிமை, வீட்டுரிமை, சுகாதாரம், பெருந்தோட்டத்துறை பாடசாலைகளுக்கான கல்வி மற்றும் பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கான உளவள தேவைகள் இவைகளை முற்றிலும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டம் முன்மொழியப்படும் என்கின்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்திருக்கிறோம். ஆகவே கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் சரி, கடந்த பாராளுமன்ற தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் சரி, மலையக மக்களுக்காக முன்மொழியப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனங்களின் அடங்கிய விடயங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே உள்வாங்கப்படும் என்கின்ற ஒரு காத்திரமான நம்பிக்கை என் சமூகத்துக்கு இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக என் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட கௌரவ தலைவர் அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் ஹட்டன் பிரகடனத்திலே அவர் வாக்குறுதி அளித்த விடயங்களும் இதில் உள்வாங்கப்பட காத்திருக்கின்றார்கள் என்னுடைய மலையக சமூகம். ஆக நிச்சயமாக அது இடம்பெறும் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, வரவு செலவு திட்டத்திலே உள்வாங்கப்படுவதாக கூறப்படுகின்ற பெருந்தோட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கான சம்பளம் அதிகரிப்பு என்பது ஒரு நியாயமான சம்பளம் என்கின்ற ஒரு சொல்லிலே மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. நியாயமான சம்பளம் என்பதற்கு அப்பால் என்னுடைய பெருந்தோட்ட சமூகம் நாளாந்த மழையிலும் வெயிலிலும் அட்டை கடிகளிலும் குலைவி கொட்டுகளிலும் பல உயிர்கள் மாய்த்த அண்மையிலும் கூட பகோத்தலா பிரதேசத்திலே தேயிலை மலையில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு ஊழியர் குலவி கொட்டுக்கு இலக்காகி மரணித்து போன சம்பவங்கள் கூட இருக்கின்றது. ஆக இவ்வாறாக பல இன்னல்களுக்கு மத்தியிலே இந்த தேயிலை தொழிலை, இந்த பெருந்தோட்டத்துறை சமூகத்தை சார்ந்த செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிற என்னுடைய மக்களுக்கு அவருடைய நாட்டிலே இருக்கின்ற பொருளாதார சுமையை ஈடுகொடுக்கக்கூடிய ஒரு சம்பள அதிகரிப்பு உள்வாங்கப்பட வேண்டும். ஏன் அதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் என்று சொன்னால், இன்று சம்பள ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுகின்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடைய பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார், முடியுமானால் உங்களால் முடியுமானால் 10 ரூபாயை அதிகரித்து காட்டுங்கள் என்ற சவாலை அவர் விட்டிருந்தார். ஆகவே அவ்வாறான ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு அரசியல் தலைமை எங்கள் மக்களை குறித்து இவ்வாறு தரைக்குறைவாக சிந்திக்கின்ற, மக்களுடைய நல்வாழ்வுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்ற அவ்வாறான அரசியல்வாதிகளுக்கு எங்கள் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். ஆகவே அதற்கு பதில் சொல்லும் விதத்திலே இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒரு சம்பள அதிகரிப்புக்கான ஒரு முன்மொழிவு வர வேண்டும் என்கின்ற ஆவலானோடு நாங்கள் காத்திருக்கின்றோம். ஆகவே